நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாதத்தினுடைய பலன்கள் பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் when compared to the லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் மந்த்துக்கும் இதுக்கும் டெஃபினட்டாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஸோ எல்லா விஷயத்திலையுமே அதாவது ப்ராஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஸோ உங்களுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் மூவ்ஸ் எல்லாமே விச் வில் ரிசல்ட் இன் த ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அன்பர்கள், பிஸ்னஸ் செய்யக்கூடிய நேயர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். குறிப்பாக இந்த மாதத்தினுடைய 15th அப்புறம், இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் உங்களுடைய ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்துக்கு அவர் 12th ஹவுஸ்க்கு வந்துடுறார். அது 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கு அவர் வருகிறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமாகிய 11ஆம் இடத்துல ஆட்சி மற்றும் உச்சம் பெறுகிறார். ஸோ அது 11ஆம் அதிபதி ஆகிய புதன் பகவான் 11ஆம் இடத்துல வரதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படக்கூடிய, ஏன்னா அவர் ஒரு 8ஆம் இடத்திற்குரியவர். ஸோ 11th ஹவுஸும் 8th ஹவுஸும் கனெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், அதாவது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை எல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ப்ரொவைடட் இது எல்லாமே ஒரு பொது பலன் தான். இது ஒரு பொதுவான பலன். உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் இந்த பலனில் நிச்சயமாக ஒரு 70% நடக்கும். சப்போஸ் அனுகூலம் இல்லாத ஒரு தசாபுத்தி நடக்குது அப்படின்னா, ஒரு அஷ்டமாதிபதி திசையோ ஒரு மறைவு ஸ்தானாதிபதி திசையோ நடக்குது அப்படின்னா, நிச்சயமாக இதனுடைய அளவு குறைந்து காணப்படும். ஒரு 5 to 10% நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே, அதற்கான சாத்தியக்கூறுகளே ரொம்ப கம்மி தான். ஸோ இது ஒரு பொதுவான பலன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பொதுவாக இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுக்கும். இந்த லாபத்தினையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ரொம்ப அதிக அளவில் நீங்கள் ஒரு லாபத்தினை எதிர்பார்க்க முடியும். அதே போன்று இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அல்லாமல் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்குமே நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ், ஹையர் ப்ரொமோஷன்ஸ், ஒரு 11th ஹவுஸ் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே போன்று இன்சென்டிவ்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். பர்க்ஸு, அதர் அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய பேசிக் சேலரி, அதாவது பேசிக் பேலேருந்து ஒரு ஹைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த தருணத்தில் நீங்கள் ஒரு வேறு இடத்திற்கு வேலை மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் நல்ல ஒரு ஹைக்கோடு தான் நீங்கள் அந்த வேலைக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் எந்த விதமான ஒரு தடைபாடுகளும் இருக்காது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய அதாவது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு சில ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சில அனுகூலமான நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. அதே போன்று வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில செலவினங்கள், ஒரு ரினோவேஷன் ஒர்க் பண்ணலாம், சில ஒர்க்குகள்லாம் தான் நீங்கள் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த ஒர்க் எல்லாமே இந்த தருணத்தில் எடுத்து அந்த ஒர்க்கை பூரா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பர்டிகுலரான இந்த தருணத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ போன மாதத்தினை நம்ம கம்பேர் செய்யும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் லாபத்தினை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். மேலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், இந்த அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய அப்ராடில் இருக்கக்கூடிய அன்பர்கள், அங்கு செட்டிலாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய பகுதியில் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அமையும். அதே போன்று ஒரு ஹைக்குக்காக எதிர்பார்த்துருக்கக்கூடிய நண்பர்கள், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் போய் இன்வால்வ் ஆகலாம், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் சேஞ்சுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இல்லைனா ஒரு கம்பெனி ஒரு ஃபேம் சேஞ்சுக்காக எதிர்பார்த்துருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாமே பாசிட்டிவான ரிப்ளை வருவதற்கான இந்த டைமில் ஒரு இந்த மந்த்லியுடைய ஹாஃப் ஆஃப் த மந்த்துக்கு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் கடந்த அடுத்த சில மாதங்களில் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயமாக வரும். ஸோ இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வத்திற்கு சென்று ஒரு படையல் வைப்பதோ இல்லைனா ஒரு வழிபாடு செய்து வருவது
நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே போன்று அயல்நாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, அப்ராடில் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் குலதெய்வத்தினுடைய திருவுருவப் படத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அதற்கான பூஜைகளை செய்வது இந்த தருணத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ இது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணும்போது ஹைப்புங்கிற பட்டன் வரும். அந்த ஹைப்புங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரேங்கிங் வரும். அந்த ரேங்கிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்களை சந்திக்கிறோம். மிக்க நன்றி. வணக்கம்.